ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே க்ளோஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் ஒரு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 157 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 27,722 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 418 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 81,018 பாயிண்ட்ஸ். நிஃப்டி பேங்கு 1 பாயிண்ட் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1.75 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 55,619 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 553 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 30,203 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 2,566 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 4,386 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், இது ஒரு சிகரெட் கம்பெனி. ஐடிசி விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இதுவும் ஒரு சிகரெட் கம்பெனி. ஸோ இதில் ப்ராஃபிட் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 356 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 356 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 36.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,486 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 25.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 338 கோடி. எபிட்டா மார்ஜின் 22.7% இருக்குது. ஆக்சுவலி 24.8% 22.7% குறைஞ்சிருக்கு. இது போக 2:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுக்குறாங்க. அதாவது 2 ஷேருக்கு 1 ஷேர் அந்த ஷேரில் அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு செப்டம்பர் 16 ரெக்கார்ட் டேட்டாட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2:1னா அதாவது இப்போ 1 ஷேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா உங்களுக்கு 2 ஷேர் ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். அதாவது 1 ஷேர் உங்கள்கிட்ட இருக்குன்னா 2 ஷேர் ஃப்ரீ ஷேர் கிடைக்கும். செப்டம்பர் 16 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி சீக்வன்ஷியல் பேஸில் ப்ராஃபிட் 51.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 5.9% விழுந்திருக்கு. பட் இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இந்த பங்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் கூட எடுத்து பார்க்கும்போது 3% பாசிட்டிவில் தான் இருந்துச்சு. 9,100 க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் 15.95 காசு போச்சு. கடைசியில் 2% நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்தது. ஏன் 2% நெகட்டிவ் போயிருக்கு? ஃபஸ்ட்டு எம்டி சொன்னது நாங்கள் இந்த ஃபினான்ஷியல் 26 டெட் ஃப்ரீ ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவர் எகெயின் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அது இல்லாமல் ரீசெண்டாக போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸும் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் இவங்களோட ஷோரூம் 52 ஷோரூம் வச்சுருக்கிறாங்க. இதில் 49 கம்பெனி ஓன் பண்ணுறது, ரிமைனிங் 3 பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிசி மாடலில் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் இவங்க சொல்கிறது ஃபினான்ஷியல் இயர் 26 எண்டுக்குள்ளே நாங்கள் டெட் ஃப்ரீயாக மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, மார்ச் 2026. ஸோ அந்த பேசிஸில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 6,981 க்ளோஸ் ஆயிருக்கு. 2.5% மேலே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 7,165 வரைக்கும் போயிருக்கு லாஸ்ட் மார்க்கெட்டில். இது என்ன ஒன்றுனா 1:10 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். இது போக ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அட் தி சேம் டைம் அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1:2 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுத்துருக்காங்க இந்த பங்கு 2005. இப்போ அதுக்கப்புறம் ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 146 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 131 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 145 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இது போக டிவிடெண்ட் இன்கம் மட்டுமே அவங்களுக்கு 89.16 crores வந்திருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆனர் பேசிஸில். இது டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 12.15 crores இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1:10 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 113 times ஏர்னிங்ஸில் இருக்குது. ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரி இப்போதைக்கு இதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் மேரிக்கோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 513 கோடி. ரெவன்யூ 23.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,259 கோடி. எபிட்டா 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 655 கோடி. இது போக ஆப்ரேட்டிங் மார்ஜின் 20.1% குறைஞ்சிருக்கு. மார்ஜின் இந்த குவார்ட்டரில் அடி வாங்கியிருக்கு. ஸ்டாண்டலோன் பேசிஸில் ரெவன்யூ 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 770 கோடியாக இருக்குது. இது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் பிஸ்னஸ் வால்யூம் 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியன் பிஸ்னஸோட ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆகி 2,495 கோடியாக இருக்குது. அதாவது அவங்களோட இன்புட் காஸ்ட்டு ப்ளஸ் இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் தாண்டி ப்ரைஸ் ஹைக் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ் இவ்வளோ ரேஞ்சுக்கு க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த Q1 பேராஷூட், அதாவது பேராஷூட்டுங்கிறது அவங்களோட ஆயில் பிராண்டு. அந்த கோகனட் ஆயிலோட சேல்ஸ் 1% டிக்ளைன் ஆயிருக்கு அந்த பேராஷூட் பிராண்டு. ஏன்னு பார்க்கும்போது கோப்ராவோட ப்ரைஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 18% சீக்வன்ஷியல் பேசிஸில். இயர் ஆனர் பேசிஸில் 107% கோகோனட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எங்கள் ஊர்லேயே ஒரு தேங்காய் 70 rupees மேலே வித்துட்டு இருக்கு. 1 கிலோ தேங்காய் 70 rupees மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் குறிப்பாட்டு பங்களாதேஷ் வந்து 7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வியட்நாம் வந்து இந்த குவார்ட்டரில் மியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சிசிஜின்னு சொல்கிறாங்க, அது வந்து 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கல்ஃப் ரீஜனில் வந்து 42% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. மேஜராக அவங்க சொல்கிறது இன்புட் காஸ்ட் இந்த குவார்ட்டரில் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மேரிக்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட் $724 இருக்குது. 57 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. ஸ்ரீ சிமெண்டோட Q1 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 131% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 642 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5280 கோடி. டோட்டல் இன்கம் 5516 கோடியாக இருக்குது. 4.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக எபிட்டா 47% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1567 கோடி. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 6.2% விழுந்திருக்கு. 4647 கோடி. இது போக பேசிக் அண்ட் டைல்யூட்டட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 178.12 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபிஎஸ் அதாவது கேஷ் இபிஎஸ் 356.18 ருபீஸாக இருக்குது. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ரீ சிமெண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ கொடுத்த அப்டேட். இவங்களுக்கு வந்து 116 மெகாவாட் சோலார் ஃபோல்டோவோல்டிக் பிளான்ட் ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 241 மெகாவாட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் வந்து பீகாரில் லக்கிஷாராய் அப்படிங்கிற இடத்துல செட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட ஆர்டரோட வேல்யூ 1000 2500 கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது லார்சன் அண்ட் டூப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைன்ஸ் இவங்க வந்து 4995 கோடி ஒர்த் ஆஃப் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ஸ் யூனிட் வந்து தமிழ்நாட்டில் செட்டப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து கேமரா மாடியூல்ஸ், அசம்பிளிங், ஒயர் ஹார்னஸ், அடுத்தது ஹை டென்சிட்டி இன்டர் கனெக்ட் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎல்எஃபோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 763 கோடி பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் ப்ராஃபிட் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 40.52% விழுந்திருக்கு. ரெவன்யூ டபுள் ஆயிருக்கு. ஆக்சுவலி 2716 கோடியாக இருக்குது. பட் ரெவன்யூ குவார்டர் பேசிஸில் 13.14% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர் பேசிஸில் ரெவன்யூவும் விழுந்திருக்கு. அட் தி சேம் டைம் ப்ராஃபிட்டும் விழுந்திருக்கு. இது போக எபிட்டா 628 கோடியாக இருக்குது. 48% குவார்டர் பேஸில் விழுந்திருக்கு. இயர் பேசிஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து Q1 ஃபினான்ஷியல் 25 597 கோடியாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் குவார்டர் பேஸில் அடி வாங்கியிருக்கு. எபிட்டா மார்ஜின் 21% இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கர அடி, மார்ஜின் தர்ம அடி வாங்கியிருக்குது. நியூ சேல்ஸ் புக்கிங்ஸ் வந்து 78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,425 கோடியாக இருக்குது. கலெக்ஷன் 2794 கோடியாக இருக்குது. நெட் கேஷ் சர்ப்ளஸ் ஜென்ரேஷன் 1131 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது DCCDLன்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஎல்எஃப்ஓ அட் தி சேம் டைம் GIC இவங்க 2 பேரும் ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு ரன் பண்ணுற கம்பெனி. ஸோ இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 26% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸில் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 593 கோடி. டோட்டல் ரெவன்யூ வந்து ரெண்டல் இன்கம், சர்வீஸ், அதர் ஆப்ரேட்டிங் இன்கம் எல்லாம் சேர்த்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். குவார்டர் பேசிஸில் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1739 கோடி. எபிட்டா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். குவார்டர் பேஸில் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1356 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐனோக்ஸ் இந்தியாவோட ரிசல்ட்ஸு. ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 16% இன்க்ரீஸ் ஆகி 61 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 14.6% இன்க்ரீஸ் ஆகி 339 கோடி. எபிட்டா 8% இன்க்ரீஸ் ஆகி 76 கோடியாக இருக்குது. மார்ஜின் 22.4% குறைஞ்சிருக்கு. மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸ்லேயும் மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் சைமன்ஸ் எனர்ஜியோட ரிசல்ட்ஸு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 84% இன்க்ரீஸ் ஆகி 262 கோடியாக இருக்குது. அதே ரெவன்யூ வந்து 20.2% இன்க்ரீஸ் ஆகி 1784 கோடியாக இருக்குது. எபிட்டா 59% இன்க்ரீஸ் ஆகி 340 கோடியாக இருக்குது. மார்ஜின் 19.1% இருக்குது. நெக்ஸ்ட் ஏத்தர் எனர்ஜி. ஸோ இவங்களோட ரெவன்யூ 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 645 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து 134 கோடி லாஸு. நெட்டும் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ராஃபிட் பண்ணலை, 178 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் 183 கோடியிலேருந்து 178 கோடியாட்டு லாஸை குறைச்சிருக்கிறாங்க. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 835 கோடி. இம்பேர்மெண்ட் 13.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 428 கோடி. இந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 14% இன்க்ரீஸ் ஆகி 2039 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எல்டிஐ மைண்ட்ரியோட ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குருராஜ் தேஷ்பாண்டே வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் டெலிவரி ஆஃபீஸராட்டி இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்டிஐ மைண்ட்ரி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸும் எம்ஜி மோட்டர்ஸும் கொடுத்த அப்டேட். ஆக்சுவலி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இந்த டாடா மோட்டர்ஸும் எம்ஜி மோட்டர்ஸும் டாடா மோட்டர்ஸுக்கு எம்ஜி மோட்டர்ஸ் ரொம்பவே காம்படிஷன் கொடுக்குறாங்க மார்க்கெட்லன்னு. ஆக்சுவலி ஜூனில் வந்து எம்ஜி மோட்டர்ஸ் தான் அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க இவி வெஹிக்கிள்ஸில். டாடா மோட்டர்ஸ் 6171 யூனிட்ஸ்னால் அவங்க 6684 இவி விற்றுருந்தாங்க.
ஆனால் இப்போ ஜூலையில் டாட்டா 7124 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஆனால் இவங்க அது டாட்டாவோட க்ரோத் பார்க்கும்போது 41.7% இயர் பேசிஸில் க்ரோத் ஆயிருக்கு. ஆனால் எம்ஜி மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஜூலையில் கம்மியாக தான் விற்றுருக்காங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் 7124 யூனிட்ஸ், எம்ஜி மோட்டார்ஸ் 6678 யூனிட்ஸ், மஹேந்திரா 672 யூனிட்ஸ், BYD 325 யூனிட்ஸ், ஹியூண்டாய் வந்து 201 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க இவி சேல்ஸில் பார்க்கும்போது. ஸோ டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. ஒரு 3 to 4 மந்த் கேப்ஸுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. நெக்ஸான், பஞ்சு, டியாகோ, டிகாரு, டாடா ஹேரியர் இவி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பெஸ்ட் இவி செல்லிங் காராக இருக்குது. இதில் நெக்ஸான் தான் டாப் பொசிஷனில் இருக்கிறாங்க. ஆன்டிஃபின் வந்து பேடிஎம்மில் 5.84% ஸ்டேக் வந்து பிளாக் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா விற்க இருக்கிறாங்க 3800 கோடிக்கு. ஸோ நாளைக்கு பேடிஎம்மில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மடி கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஆன்டிஃபின் வந்து பேடிஎம்மில் பிளாக் டீல் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க டியூஸ்டேயில் 1020 ரூபா பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேடிஎம் நாளைக்கு தர்மடி வாங்குறதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கொடுத்த அப்டேட்டு. ஸோ மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா கிரெட்டா, பஞ்சு இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே பெஸ்ட் செல்லிங் கார்ஸாக இருந்துச்சு. ஆனால் இப்போ மாருதி சுசுகியோட டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாருதி சுசுகியோட டிசைர் இருக்குது, செகண்ட் வந்து கிரெட்டா இருக்குது, அடுத்தது எர்டிகா இருக்குது, அடுத்தது வேக்னார், ஸ்விஃப்ட்டு, பிரெஸ்ஸா, ஸ்கார்பியோ, சுசுகி, டாடா நெக்ஸான் வந்து 9th பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. மாருதியோட பலினோ வந்து 10th பொசிஷனில் இருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ஸ் எல்லாமே ஜூலையில் பெஸ்ட் செல்லிங் கார்ஸாக இருந்திருக்கு. டாப் 10 பெஸ்ட் செல்லிங் கார்ஸில் மாருதி சுசுகியோட டிசைர் வந்து இடம் பிடிச்சிருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.